கதையுடைய பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பயப்படுற அளவுக்கு இல்லை. நீங்கள் சொன்ன கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஒரு பழைய கான்செப்ட். காமெடி வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. படம் ஃபுல்லாக சீரியஸ்னஸாகவே போயிட்டுருக்குது. ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். எண்ணெய் சுடும் பனி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பிரதர் தான் பார்த்துருக்காரு. பிரதர், படத்தோட கதை என்ன? கதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய கதை மாதிரி தான் தெரியுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியா ஃபேஸ்புக் மூலிமா நம்பரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள வலையில் விழ வச்சு என்ன மாதிரி நாசம் பண்ணுறாங்கிறது அந்த படத்தோடைய கதை. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அவங்ககிட்ட ஹீரோ காப்பாற்றினாரா, என்ன பண்ணார், கிளைமாக்ஸ் என்ன அப்படிங்கிறது அந்த படத்தோடைய கரு. ஓகே, படம் வந்து எதாவது லேக் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் ஏதாவது லேக் இருக்குங்க? லேகுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து கொட்டினதுனால வந்து அதை வந்து அப்படியே நகர்ந்துட்டு போகுது. கதையுடைய பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பயப்படுற அளவுக்கு இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இந்த தழுவி வந்ததுனால ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ரொம்ப டீப்பாக காமிக்காமல் யாருமே பாதிக்கப்படாத அளவுக்கு வந்து எடுத்து போனதை வந்து டைரக்டர் நம்ம பாராட்டணும். ஓகே, இப்போ படத்தில் காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் இருக்கு. அப்புறம் காமெடி வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. படம் ஃபுல்லாக சீரியஸ்னஸாகவே போயிட்டுருக்குது. காமெடிங்கிற பேரில் எதுவுமே கிடையாது. ஸோ என்னென்ன ஆர்டிஸ்ட் நிறையா இருக்கிறதுனால அவங்க கேரக்டரை பண்ணதுனால அந்த காமெடி தேவையில்லாத ரேஞ்சில் தான் அது போயிட்டுருக்கு. இந்த படத்தில் டெக்னிக்கலாக எப்படி இருக்கு படம்? டெக்னிக்கலாக படம் நல்லா இருக்குது. படத்தில் சொல்லியே ஆகணும், மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிற செம்மையாக இருக்குது. ஆரிஸ் ஜெயராஜ் மியூசிக் போட்ட மாதிரி இருக்குது. அது வந்து இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். நல்லா தியேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் பண்ணுற நான் சொல்கிறத வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நரேஷ் ஐயர் நிறைய ஒரு நல்ல பாடகர்கள்லாம் பாடியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லாவே வந்திருக்குது. கரெக்டாக எந்த இடத்துல பஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து கிளியராக செஞ்சுருக்காரு டைரக்டர் தான் சொல்லணும். நீங்கள் சொன்ன கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஒரு பழைய கான்செப்ட் இருக்கு. ஏன்னா பொண்ணுங்கள்லாம் வந்து பசங்க ஆன்லைனில் போய் ஏமாத்துறதுங்கிறது ஏன்னா கொஞ்சம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய அது கொஞ்சம் நடந்துச்சு. இன்டர்நெட் வந்த புதுசில் ஒரு 2000 மேலே வந்து நிறைய பொண்ணுங்க போயிட்டு பசங்கள்கிட்ட ஏமாந்து போகிறது. இப்போது ரீசெண்டாக ஆன்லைன் ஸ்கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உல்ட்டாவாக இருக்குது. பசங்கள்கிட்ட போயிட்டு பொண்ணுங்க ஐடியில் வந்து இவங்களை கவர்றது. ஸோ இவங்கள வந்து ஏதாவது தவறான ஒரு வீடியோ மாதிரி ஏதாவது இல்லை வெப்கேம்லேயே கேப்சர் பண்ணி ஃபோனோட கேமராலே கேப்சர் பண்ணி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. எதாவது காமிச்சாங்களா அந்த பழைய இல்லை இதை பற்றி கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பப்ளிக் பிளேஸில் வந்து நீங்கள் வந்து யாருக்கோ ஒரு ஃப்ரெண்டுக்கோ ஒரு ரிலேஷனுக்கோ யாருக்கோ ஒரு நம்பரை கொடுக்கும்போது சவுண்டாக கொடுப்பாங்க. 984204 அப்படின்னு சொல்கிறது வந்து கூடாது. உங்கள் பேரையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு கண் பார்த்துட்டு அந்த நம்பரை வச்சுட்டு நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவங்கள மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது அந்த படத்துடைய மெயின் நாட்டாகவே இருக்குது. ஏன்னா இதில் வந்து அந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நம்பரை கொடுக்கும்போது தான் அந்த வில்லன் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கிறான். அந்த நம்பரை எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஹாய்ன்னு காதல் விளை வச்சு அவளை கொண்டு போயிட்டு சீரழிக்கிற மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த பாபு இருக்கார் இல்லையா, கானா பாபு, அவெல்லாம் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காப்புல. அவங்க மகள் வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறது, மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கேஸை எவ்வளோ அசால்ட்டாக வந்து டீல் பண்ணுறாங்கிறதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. யாரையும் பாதிக்காத அளவு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம் தான். ஸோ இந்த படம் மொத்தத்தில் என்ன சொல்கிறீங்க ஆடியன்ஸ்கிட்ட? இது வந்து ஒரு அவேர்னஸ் மூவி தான். இது உங்களுக்கு கதையை பார்த்தீங்கன்னா இது என்னடா ஏற்கனவே தெரிஞ்ச கதை மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே ட்ரீட் பண்ணி உள்ளுணர்வாக யோசனை பண்ணி பார்த்தோம்னா இது வந்து என்ன சொல்ல வருதுன்னா ஒரு அவேர்னஸ் படம் தான் சொல்ல வருது. சோஷியல் மீடியா இதுலாம் இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே அவேர்னஸாக இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஆன்லைன் ஃப்ராட் வேறு வழியாக பண்ணுறாங்க. பேங்க் வழியாக வந்துட்டானுங்க அவனுங்க. பொண்ணுங்கள்லாம் இப்போ வந்து தேவையில்லை, பேங்க்லேருந்து பணத்தை அடிச்சுட்டு அவங்க எதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுதான் வந்து பயங்கரமாக ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எல்லாருமே பார்க்கலாம். கல்யாணமானவங்களும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களும் சரி இந்த படத்தை பார்க்குறது நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ஒரு வார்னிங் மாதிரி சோஷியலாக வந்து ஃபோன் நம்பர்ஸ் இல்லை ஆன்லைனில் வந்து மாற்றுறது அந்த வார்னிங் பற்றி இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி இல்லைனாலும் ஒரு கருத்து உள்ளே இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் தான், பட் ஒரு கருத்தெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மூவிஸோட வியூஸ் அண்ட் ரிவ்யூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நன்றி.